அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் உரியது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பழைய அதே நம்ம குர்ஆன் நிகழ்ச்சியை நடத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம என்ன அந்த குர்ஆனை வகை பிரித்து தலைப்புகளை வகை பிரித்து அதனை நான் படித்து கொண்டிருந்தேன். அதாவது துவக்க எழுத்துக்கள்ங்கிற விஷயங்கள் நாத்தாக யாக்கி ஷாது காஃப் அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி வரிசையா கடவுளுடைய பெயர் கொண்ட அத்தியாயங்கள், பூச்சி இனம், தேனி, எறும்பு, சிலந்தி பூச்சி, அபி அந்த மாதிரி குர்ஆனுடைய பெயரை கொண்ட அத்தியாயங்கள், வானவர்கள், பொருட்கள், உளவியல் ரீதியான அத்தியாயங்கள், தலைப்புகள், இடங்களுடைய தலைப்புகள், இந்த மாதிரி வரிசையா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா இறுதி நாளை பற்றிய அத்தியாயங்கள் எல்லாம் பார்த்தோம். தீயவர்களுடைய அத்தியாயங்கள்லாம் பார்த்தோம். உணவு, கடைசியா நம்ம நிகழ்வு அப்படிங்கிற விஷயத்தின் தலையில 9ஆம் அத்தியாயம் படிக்கணும். அது ஞாபகம் இருக்கு எனக்கு. சில மற்றவர்களும் ஞாபகப்படுத்துங்க. 110வது வசனம் வரையும் படிச்சிருக்கோம். ஒரு விசேஷமா இன்றைக்கு ஆட்சியினுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. தன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றார். அது நம்ம யாரும் குறைக்கிட முடியாது, தடுக்க முடியாது. விருப்பங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை அடிப்படையில் பல நிகழ்வுகள் அது அத்தியாயத்தின் தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம் என்றால் அது நமக்கு தெரியும். இறுதி நிபந்தனை அப்படிங்கிறது அது ஒரு நிகழ்வு, அல்டிமேட்டம் அல்லது இறுதி எச்சரிக்கை. இறுதி எச்சரிக்கையை பற்றி, இறுதி நிபந்தனை பற்றி நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். சமீபத்தில் போர்ல ஈரானுக்கு எதிரான இறுதி நிபந்தனைகளை பலமுறை மொழிந்தார் பிரசிடென்ட் புஷ். அது மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாருங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே அந்த இறுதி நிபந்தனை. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் செவிசாய்க்காம அது வேறு அவங்க தான் வெற்றி அடைந்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரான் அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இழுபறியா தான் இருக்கு, அது சொல்ல முடியாது. அது மாதிரி 22ஆம் அத்தியாயம் புனித யாத்திரை, அது ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்ம நல்லா கூறியபடி நம்பிக்கையாளர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த புனித மக்கா சென்று காபாவை வலம் வந்து அந்த மாதிரியான ஒரு யாத்திரையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது ஒரு நிகழ்வாக இருக்குது. அது 28ஆம் அத்தியாயம் வரலாறு. வரலாறு என்பது நிகழ்வுகளின் தொகுப்பாக இருக்கிறதுனால அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 32ஆம் அத்தியாயம் சிற வணக்கம், அதுவும் ஒரு நிகழ்வாக மறு உலகத்தில் நிகழக்கூடிய அனைவருமே சிறவணக்கம் செய்யக்கூடியவர்களாக அங்கே இருப்பார்கள். சிலருக்கு சிறவணக்கம் செய்ய இயலாது என்பதையும் அவர் சொல்லுவாரு. அதில் வெற்றி 48ஆம் அத்தியாயம், 59ஆம் அத்தியாயம், 60ஆம் அத்தியாயம் வெள்ளிக்கிழமை, அதே 89ஆம் அத்தியாயம் விடியல், 92ஆம் அத்தியாயம் இரவு, 93ஆம் அத்தியாயம் முற்பகல், 97ஆம் அத்தியாயம் விதி, 103ஆம் அத்தியாயம் பிற்பகல், 110ஆம் அத்தியாயம் வெற்றி கழிப்பு, 113ஆம் அத்தியாயம் வைகரை. இந்த மாதிரி 14 அத்தியாயங்கள் நிகழ்வுகள் சார்ந்து இருக்குது. அது தலைப்பு வேறு விதமாக கூட இருக்கலாம். அது நம்ம எல்லாத்தையும் நிகழ்வின் அடிப்படையில் வச்சிருக்கோம். சில தொடர்ந்து நம்ம 9ஆம் அத்தியாயத்தின் 110ஆம் வசனம் வரை நம்ம படிச்சிருக்கோம். தொடர்ந்து அதை ஒரு நோட்டம் பார்த்துட்டு தொடர்ந்து 111வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்து இறுதி 9ஆம் அத்தியாயம் 110வது வசனம். நிர்மாணிக்கப்பட்டுள்ள இத்தகைய ஒரு கட்டடம்
அவர்களுடைய இதயங்கள் செயலற்றதாகி விடுகின்ற வரை அவருடைய இதயங்களில் சந்தேகத்திற்கு ஆனது ஒரு மூலமாக அமைந்து விடுகின்றது. கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர். இது கூட அந்த இதோட தொடர்பு 9/11 அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. அது சொன்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பழைய வகுப்புல. 9/11ங்கிறது ஒரு தேதியாக இருக்குது. அதே நேரத்துல அது குரானுடைய வசனத்துல 9/11 இடம்பெறுது. அந்த தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட அந்த கட்டடத்தின் அடுக்குகள் அது 110 அடுக்கு. அது மாதிரி அந்த நேரத்துல இதை பத்தி நிறைய செய்தி வந்துச்சு. இது மாதிரி அதெல்லாம் இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு. ஆமா, அதோட தொடர்பு பற்றி நிறைய பேசப்பட்டுச்சு. நமக்கு அதை பற்றி அல்லாஹ் அறிவித்து தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இங்க அந்த கட்டடத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்றாரு. இது ஒரு ஒரு உவமானமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உவமானம் என்பது அது நேரடியாக அந்த விஷயம் இல்லாவிட்டாலும் அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்றது. இப்படி நம்ம நேற்று கூட அந்த குரான் வகுப்புல படித்தது மாதிரி எல்லாமே உவமானம் தான், உதாரணங்கள் தான். பழங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உடைகளாக இருக்கட்டும், நமக்கு தரப்படுகின்ற பாக்கியங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி எல்லாம் வந்து மறு உலகத்துல அதெல்லாம் பாலாறு தேனாறு இப்படி எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு நம்ம பாலும் பழமும் அப்படிங்கிற திரைப்படத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தேனும் பாலும் அப்படின்ற திரைப்படத்தினுடைய பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே நேரத்துல கத்தரிக்காய்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாலும் பழமுங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு உதாரணமாக, அது அது நல்ல அருந்துவதற்கு அனுபவம் இனிமை தரக்கூடியதாக இருப்பதனால அந்த பேர் அதை வைக்கிறாங்க. படத்தின் தலைப்பாக வைக்கிறாங்கன்னா அதனுடைய ஒரு மகத்துவம் இருக்குது. அதுதான் எல்லாம் சொல்றது. பாலாறும் தேனாரும் அங்கே அது இருக்குது, மதுரச ஆறுகளும் இருக்குது. மதுரசம்ங்கிறது இங்கே நம்ம சிலருக்கு ரொம்ப மது பிரியர்கள் என்று சொல்லி அது கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த அனுபவத்தை நம்ம உள்வாங்கி இருக்கிறதுனால அதை சொல்லி, அதை உபமானமாக சொல்லித்தான் நான் அதை வந்து மறு உலகத்துல நான் தருவேன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த கட்டடம்ங்கிறது இங்க ஒரு இடிஞ்சா என்ன ஆகும்? தூண்டு போகும், யாருமே வசிக்க முடியாது. அதுல வந்து பயன்றது வீணா போயிடும். இன்னைக்கு பாலஸ்தீனம் போன்ற அந்த மக்களுடைய வீடுகள் எப்படி இடிந்து கிடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க யூடியூப்ல எல்லாம். அதே மாதிரி இஸ்ரேல்லையும் ஈரானுடைய தாக்குதலுக்குள்ளாகி அது நடந்துச்சு. அதான் இந்த கட்டடங்கள் இடிந்தால் அது நம்முடைய வீடு, சொந்த வீடு இடிந்து விட்டால் அப்படியே நம்ம எப்படி நிலை கொண்டு போவோமோ, அதை பற்றி எப்படி பரிதாபப்படுவோமோ, பரிதவிப்போமோ, அது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இத்தகைய கட்டடம் சொல்றாரு. இது ஒரு பள்ளிவாசல்ல சொல்லுவாங்க. நபி இருந்த காலத்துல, முகமது நபி இருந்த காலத்துல வேறு எதிரிகள் வந்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள், அது வந்து இடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கதை எனக்கு தெரியல. அந்த சம்பவங்கள் உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. நம்ம இந்த விஷயத்துல நம்ம புரிந்து கொள்வது, இந்த நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடம் அவர்களுடைய இதயங்கள், அதான் இதயம் வந்து பாதிக்கப்படும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமக்கு எதிரானதா, நமக்கு பிடிக்காததா, இன்றைக்கு கூட எனக்கு அதிர்ச்சியா ஆயிடுச்சு. நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் என்னுடைய மனசு தெரிஞ்சு நான் சொல்றேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. விஜய் முதலமைச்சர் ஆக போறாரு, அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த விஷயத்தை பார்த்த உடனே மனசுல ஒரு என்ன சொல்றது, ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னா எதிர்பார்க்காதது நடக்குது. அது வந்து என்னை பாதிக்கல, சரி, பழைய வேற விஷயங்கள பாதிக்கல, மனசை பாதிக்குது. ஏன் புரிஞ்சுக்க முடியல. மற்றவர்கள் பற்றி எனக்கு தெரியாது. மற்றவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பேசக்கூடிய விஷயம் தான். நம்ம அந்த மாதிரியான ஒரு இதை கிராஸ் பண்ணி தானே போறோம். நம்ம ஒரு வாழ்க்கையில இது ஒரு அங்கமா, இது ஒரு விஷயமா இருக்குது. அரசியல் இருக்குது. நம்ம ஒரு முதலமைச்சருடைய கீழே, நம்ம ஆட்சியின் கீழே இருக்கிறோம். அவர் யாரா இருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய அங்கமாக தான் இருக்குது. சொல்லுங்க. மற்றவர்களுடைய நிலையை சொல்றேன். அதை இதயங்கள் செயலற்றதாகி விடுகின்ற வரை அப்படின்றத சொல்றாருன்னா நம்ம
கொள்றது. அதுக்காக நான் அதை சொன்னேன். அது எனக்கு அப்படி ஆகல. எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் அந்த மாதிரியான ஆகிறதுக்கு அது தம்பிச்சு போயிடும். அதுக்கு மேல என்ன செய்யறது அப்படி கையற நிலையாயிடும். இப்ப மாற்று கட்சிக்காரர்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அது அந்த இதயங்கள் செயலற்றதாகி விடுகின்ற வரை அவருடைய இதயங்களில் சந்தேகத்திற்கானதொரு மூலமாக அமைந்து விடுகின்றது. அந்த கட்டிடமானது அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது இடிபட்டிருக்குங்கிறத நம்ம சொல்லப்படுறாங்கிறது. கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் அறிந்தவர். அடுத்த இடையில நம்ம முதல்ல உள்ளது மாதிரியே இடையில யாரும் குறுக்கிட்டு பேசணும்னா தாராளமா பேசலாம். அதுக்கு எந்த தடையும் பிரச்சனையும் இல்லை. நல்லா பகமானவர் எல்லாம் கல்வி மிகவும் லாபகரமான முதலீடு அப்படின்ட்டு பிரசாதுடைய பதிலைப்பாக இருக்கு. நம்பிக்கையாளர்களிடம் கடவுள் அவர்களுடைய வாழ்வுகளையும் அவர்களுடைய பொருட்களையும் துவக்கத்துக்கான பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார். எனவே கொள்வதற்கும் கொல்லப்படுவதற்கும் விரும்பியவாறு கடவுளின் நிமித்தம் சண்டையிடுகின்றனர். தோரா, சுவிசேஷம் மற்றும் குரானில் அவருடைய சத்திய வாக்குறுதியானது இத்தகையதே ஆகும். அன்றியும் கடவுளை விடவும் தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவர் யார்? இத்தகையதொரு பரிவர்த்தனையை செய்து கொண்டதில் நீங்கள் களிப்படைந்த வேண்டும். இதுவே மகத்தான பெரு வெற்றியாகும் சொல்லி நல்ல அறிவிப்பு செய்கின்றார், மக்களுக்கு சொல்கின்றார். அதாவது முதலீடு தான் அதுல ரொம்ப ஒரு பயமும் என்ன செய்யறது, இந்த முதலீடு வெற்றி அடையுமா இல்ல நமக்கு இழுபறி ஆயிருமா, லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம ஏதாவது கடையை ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கோ நம்ம அதை செய்வோம். டக்குன்னு எடுத்து 50 ரூபாய் கொட்டி எல்லா ரூபாயும் போட்டு வியாபாரத்தை பார்த்து ஒண்ணுமே இல்லை, கையில் மிஞ்சலை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழப்பாக ஆகிவிடும்ங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாம் வியாபாரிகளாகவும் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அது லாபகரமா தான் இருக்கும். அது 100% லாபம் தான். நஷ்டத்திற்கான பேச்சுக்கே இடம் இல்லை. எதுனா அவங்க அந்த அல்லாவின் பாதையில அவங்களுடைய பொருள்களையும் வாழ்வுகளையும் செய்வதற்கு கொடுப்பதற்கு கொடுத்தா ரிட்டர்ன் 100% வெற்றி தான், அதுல நிச்சயம் லாபம் தான் அப்படிங்கிறத சொல்லப்படுற வசனத்துல கடவுளின் நிமித்தம் அது சண்டைக்காக அது கொடுக்குறாங்க. பொருள்களை கொடுப்பதுங்கிறது ரொம்ப அத்தியமானது. அப்படின்னாலே அது பல கோடி செலவு பண்ணி அதை வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாமே செலவுக்கு அந்த பணம் தான் தேவை இருக்கு. பொருளாதாரம் இல்லாட்டா அவங்களால அந்த ஒரு இயக்கத்தை நடத்தவோ வெற்றிகரமாக செலுத்தவோ முடியாது. போர் புரியக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும், தனிப்பட்ட தனிநபர்கள் தனி இயக்கமாக செயல்படுத்தக்கூடிய உதாரணத்துக்கு நக்சல் செய்வாங்க, அந்த பாலஸ்தீன் PLO அவங்க விடுதலை புலிகள், அவங்களாம் அந்த பொருளாதாரம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அப்போ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. பொருளாதார வாழ்வுகளை மனுஷன் போருக்கு தன்னை தயார் செய்து கொள்றதுனாலும் அங்கே அதுக்கான உபகரணங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது. இன்றைக்கு பெரிய ஒரு பிசினஸாக உருவெடுத்திருக்குது. 2 நாடுகளுக்கு பகை மூட்டி 2 நாடுகளுக்குமே போற ஆயுதங்களை விநியோகித்து லாபம் பார்க்கக்கூடிய, அதை வைத்து மக்களை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேச நம்ம அந்த மாதிரி பரிவர்த்தனையா வாங்கிக்கிறாரு அல்லாஹ். நம்முடைய வாழ்வுகளையும் நம்முடைய பொருள்களையும் சொர்க்க ஈடுபட்டா அந்த சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அதை கேரண்டியா சொல்றாரு. போரில் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கக்கூடிய அல்லாஹ் கடவுள் நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த போரிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாக்கியத்தை அல்லாஹ் வெகுமதியாக தருகின்றேன் என்று சொல்றாரு.
அவங்களுடைய எத்தனையோ ஒரு அவர்கள் பாவங்கள் தவறுகள் செய்து வந்து கடவுள் கடவுள் மட்டும் என்பதற்காக கூறப்பட்டு விட்டு அது இறந்து விட்டாலோ அது கொல்லப்பட்டாலோ அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாங்கிறாரு இன்னொரு வசனத்துல. அதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொல்வதற்கும் கொல்லப்படுவதற்கும் விரும்பியவாறு அந்த நிலையை எடுக்கிறாங்க. இன்னும் சாவு செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி தமிழ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வெற்றி அடையுது அல்லனா அதே போயிரு, அது போய் சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி செய் அல்லது செத்து மடிங்கிற அந்த மனோபாவத்துக்கு தயாராகிடுறாங்க. இன்னும் அவங்களை போட்டு இல்லை நான் வந்து நல்லா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல உயிருக்கு துணிந்தால் இங்க வந்து சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் எம்மட்டு அப்படின்னு கூட ஒரு கவிதை இருக்கு. சமுத்திரம் மட்டும்தான் அவனுக்கு சமுத்திரத்தையே தாண்டிடுவான். அந்த மாதிரியான ஒரு பூர்வமான இட சித்தமான ஒரு போருக்காக போர்ல எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய அவர்களை தோற்க முடியாது. அப்படி ஒரு அவங்களால எப்படி அவனை சாவடிக்க முடியும்? பயந்தாதானே அவங்களை கொல்ல முடியும். பயப்படாதவங்களை எப்படி அவங்களால வந்து எதிரிகளால நிலைகுலைய வைக்க முடியாது. அதனால வெற்றி கேரண்டியாகவும் ஆயிடுது. அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது தோரா, சுவிசேஷம் மற்றும் குரானில் அவருடைய சத்திய வாக்குதே ஆகும். அவங்களுக்கான வாக்குறுதியாக வேதத்தையும் குறிப்பிட்டு இன்றையும் கடவுளை விடவும் தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுபவர் யார்? தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று நமக்கு சொல்றார். சொல்லணும்ன்ற கூட இல்லையா? அவ்வளவு அவருடைய அவர் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக நம்ம கிட்ட சொல்றாருங்கிறது எனக்கு வியப்பான விஷயம். கீழே இறங்கிதான் அது உனக்காக நான் வாக்குறுதியை கூட நான் நிறைவேற்றுவேன், நான் சொன்ன கேரண்டி நிச்சயமா நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றது. அது வந்து நம்ம ஏன் சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க ஏதாவது நம்ம ஏமாத்திடுவானோ அல்லது தப்பு பண்ணிடுவானோ அதாவது அவனுக்கு நஷ்டமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து திரும்ப திரும்ப வாக்கு கொடுப்போம். நம்ம வாக்குறுதி வாங்குவோம் நம்ம சக மனிதர்கள்ட்ட. அதே மாதிரி அல்லாஹ் நம்ம கிட்ட அல்ல வாக்குறுதியை கொடுக்குறாரு. சிறப்பாக நிறைவேற்றுபவர் யார் என்று கேட்டு அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்றாரு. ஒரு தன்மையை செய்து கொண்டதில் நீ கழிப்படைந்திட வேண்டும், இதுவே மகத்தான ஒரு பெருகும். சந்தோஷப்படுறதுக்கான ஒரு விஷயமாக 45 வசனத்திலே சொல்றாரு. அது ஒரு விஷயமாக வந்து அல்லாஹ் மட்டும் நினைவு கூறப்பட்டால் அவங்களுடைய இதயங்கள் குறைகின்றன அப்படின்னு ஒரு வசனம். ஆமா, 28வது வசனத்துல கடவுளை நினைப்பதில் அடிப்படுகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான். நினைப்பதில் மூலமே இதயங்கள் கழிப்படைகின்றன. கழிப்படைகிறது அந்த விஷயத்தெல்லாம் சில சமயங்கள்ல இந்த மகிழ்ச்சி அதிகமா இருந்தாலே, சந்தோஷம் அதிகமா இருந்தாலே தாங்க முடியாது. நம்மளால இதையும் தாங்காது. இதையும் தாங்குற அளவுக்கு தாண்டி ஒரு சந்தோஷ செய்தி மகிழ்ச்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படி. அந்த மாதிரி சொல்லாதீங்க. திரைப்படங்கள் எல்லாம் கவலையில செய்தியை சொல்லாதீங்கன்ற மாதிரி. ஆனா அந்த அளவுக்கு மனசு வந்து சந்தோஷம் படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அடையுது அது மனசு. அது மனசு கடிப்பு தருது. அது சந்தோஷம் தருது. சந்தோஷங்கிறது நமக்கு மனசுக்குள்ள எப்படி ஏற்படும்ங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதெல்லாம் ஆனா நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அவங்களுடைய இதயங்கள் கல்படைகின்றன அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி
பரிவர்த்தனை செய்ததுக்கு நீங்க கழிப்படைங்க, சந்தோஷப்படுங்க. இதுவே மகத்தான ஒரு வெற்றி சொல்றாரு. அனுபவஸ்தர்களுக்கு தான் அது தெரியும். 10ஆம் அத்தியாயத்தின் 8வது வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, கூறும் கடவுள் அருளை கொண்டும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் பெருமகிழ்வு அடைந்த வேண்டும். அவர்களால் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தையும் விடவும் இது மிகவும் மேலானதாகும். இல்லையும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆனந்தம் என்று மிகவும் மேலானது. நம்ம எவ்வளவோ சேகரிக்கிறதுக்கு பாடுபடுறோம். அதெல்லாம் ஒரு குசியாக ஒரு அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அருளும் கருணையும் மகிழ்வு தரக்கூடியதாக இருக்கும். நிலையை எழுதியவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு அதை விவரிக்க முடியாது. அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் சொல்ல முடியாது. இன்ஷா நம்ம அடைய வேண்டும். படிக்கணும். 55 வரை அவர்கள் பாவத்தில் அவர்கள் பாவத்தில் தியானிப்பவர்கள், துணிந்து வழிபடுபவர்கள், அத்துடன் சிரம் பணிபவர்கள், அன்னை ஆதரிப்பவர்கள், அத்துடன் தீமையை தடுப்பவர்கள், மேலும் கடவுளின் சட்டங்களை பேணுபவர்களாகவும் இருக்கின்றனர். நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கொடுக்கிறார்கள். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.